நிறைய பேர் ஷார்ட்ஸில் வந்து லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் என்ன பேக் பண்ணுறேன் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் முதல் நாளே வந்து பிளான் பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து 1 pot ரைஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னா பிரியாணி, இந்த ஒயிட் சுண்டல், அது வந்து ரொம்ப பிடிக்கும் மிதுனுக்கும் சரி தக்ஷித்துக்கும் சரி. காலையில் வந்து நமக்கு இந்த மாதிரி 1 pot ரைஸ் அப்படின்னா நமக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து சுண்டலை நல்லா ஒரு 7-8 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து மசாலா எப்படி போடுவேன் அப்படின்னா எல்லாத்தையுமே அரைச்சிடுவேன். ஏன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, நாசிப்பி மூக்கு, கடல் பாசி எல்லாத்தையுமே அரைச்சிடுவேன். இஞ்சி பூண்டு விழுது, அதோட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சோம்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, நான் வந்து கொஞ்சம் தனியாத்தூள் போடுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணுற மாதிரி தான் இதுவும். காய்கறிக்கு பதிலாக அந்த சென்னா போட்டு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மிதுன் வந்து சுண்டல் சாப்பிட மாட்டான், தக்ஷித்தும் வந்து சுண்டல் சாப்பிட்றதே இல்லை. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். இப்போ ஒயிட் சென்னாலையும் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் பிளாக் சென்னாவில் வந்து கிரேவி மாதிரி வைக்கலாம். பிளாக் சென்னா யூஸ் பண்ணும்போது நீங்கள் சாம்பார் பொடி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா 1 pot ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சுண்டல் வந்து நான் ஏற்கனவே வேக வச்சுட்டேன், அதனால் நார்மலாக இன்றைக்கி வந்து நான் அந்த சாப்பாட்டு ரைஸில் தான் செய்கிறேன். அப்படியே கையோடு வந்து கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. அது என்ன தான் சூடாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணாமல் வந்து நமக்கு அப்படியே கை பரபரப்பராங்கும் ஒரு சில நேரம். ஏன் அதை அப்புறம் தான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் நான் அதை பண்ணவே மாட்டேன். ஸோ அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் மாற்றிக்கவே முடியலைங்க. நான் வந்து வெண்புழுங்கல் அரிசி, ஆஃப் பாயில் ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எங்கள் அம்மா வீட்லேயும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பச்சரிசி வந்து செட்டே ஆகாது. பச்சரிசி கொஞ்சம் சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக ஆகிடும். இது வந்து கொஞ்சம் நமக்கு பொலன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். காலையில் டிஃபனுக்கு வந்து மிதுன் இந்த பராத்தா கேட்டிருந்தான், வீட் பராத்தா மாதிரி. ஒன்றும் இல்லை, இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு அதை கொஞ்சம் பரோட்டா டைப்பில் அப்படியே கட் பண்ணி போட்டு எடுத்துட்டேன். அது வந்து நான் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஸோ முதல் நாள் வந்து நான் இந்த எம்டி சால்னா வச்சுருந்தேன், அது வந்து காலையில் சூடு பண்ணி கொடுத்துட்டேன். என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா எம்டி சால்னா அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அன்றைக்கி சமைச்சிட்டே இருக்கேன், அம்மா லீவாக இருக்குமோ அப்படின்லாம் சொல்லி என்னை இது பண்ணிகிட்டே இருந்தான். ஏன்னா அன்றைக்கி செம மழை. காலையிலே வந்து சூடாக பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் மழைக்கு, யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் பேசும்போது மழை பெய்யுது, பேசிகிட்டே இருக்கேன், திரும்பி பார்த்தா சலசலன்னு ஒரு மழை. உங்களுக்கு பேசும்போதே ஒரு சத்தம் கேட்கும், மழை பெய்கிற சத்தம் கேட்கும் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே. இப்போ சுட சுட வந்து பிரியாணியும் பேக் பண்ணிட்டேன். அவனுக்கு இன்றைக்கி எல்லாமே பிடிச்சது. ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி சாப்பிட்டு சார் கிளம்புனார். எப்பயுமே வச்சுட்டே உட்காந்துருப்பான், அன்றைக்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். லீவ் இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தான் போல இருக்குது. லீவ் இல்லை, கிளம்பியாச்சு.